வந்துட்டு நேரா உங்களை தான் பார்க்கணுமா? அப்படின்னா அந்தவரை யாரா இருந்தாலும் சரி, நம்ம நாடு தேடி வந்தவரை வாவென்று அழைத்து நம்மளுடைய சிவாதனத்திலே அமர வைக்க வேண்டும். வருகிறவரை ஒருவரை தவறாமல் 55 தேச ராஜ மன்னர்களை ஒரு பக்கமாக அமர வைக்க வேண்டும். அப்படின்னா பார்க்கலாம். ராஜர்களே, ஆமா, அப்படி என்று அழைத்தாரா? ஆமாங்க. வரும் ராஜ மன்னர்களே, வந்த வரும் ராஜ மன்னர்களே, ஐயா எந்த நாட்டு மன்னர் அவர்? நீங்கள் இளங்குடிய அமரும் மன்னர்களே. இளவரசர்களே, மந்திரியாரை சாமி சிமாதனத்தை போடு, சிமாதனத்தை எடுத்து போடு. ஐயா, நம்ம சிம்மாசனம் சாதாரணப்பட்டதா? இருங்க. என்னடா பண்ற? இல்லைங்க, தொடைக்கிற. சூத்த வச்சு தொலைச்சாதான் அழுக்கு போகும். மந்திரியாரை சிமாதனத்தை அன்னவருக்கு போட்டுவிட்டு இந்த பக்கமாக இருந்து வரவரை யார் என்று கேட்க வேண்டும். ஒவ்வொருத்தரையும் சரிங்க எடுத்து போடு சிமாதனத்தங்க. மன்னர்களே, ஐயா சாமி, இளவரசர்களே, என் பணிவான வணக்கம். உன் பணிவான வணக்கத்துக்கு மன மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். படைபட்டாபுரி நாட்டை அரசாட்சி செய்திடக்கூடிய சுந்தர ராஜன் கோடி கோடி வந்தனம் செய்ய அரசே. ஓ, உன் பெயர் சுந்தரராஜன். சுந்தரராஜனா இருந்தாலும் என்னுடைய நாடு படைபட்டாபுரி பட்டணம். படைபட்டாபுரி பட்டணம். அப்படி இருந்தாலும் இந்த சிமா என்னடா இல்லைங்க, சும்மா ஒரு அரசர் வந்து உட்கார்றாரு. இங்க என்ன நடக்கின்றது? இங்க சுயவரம் நடக்கின்றது. இங்க உள்ள அரசர் எல்லாம் அழைப்பு கொடுத்து வந்தார்களா அல்லது அழைப்பு இல்லாத வந்தார்களா? இங்க 55 தேச ராஜ மன்னர்கள் யாவற்ற பேர்களும் அனைவற்ற பேர்களும் அழைப்போடு வந்திருக்கின்றார்கள். ராஜர்களும் ராஜராஜ கலமுருந்திய மன்னாதி மன்னர்கள் மகடம் முடி தரித்த வேந்தர்கள் யாவற்றார்களுக்கும் 56 தேச ராஜர்களுக்கும் லிகிதத்தை அனுப்பினேன். லிகிதத்தை கண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறாய். 55 தேச ராஜ மன்னர்களும் லிகிதத்தை கண்டு அனைவற்ற பேர்களும் வந்திருக்கின்றார்கள். இங்க என்ன சுயவரம்? இங்க என்ன சுயவரம் அப்படி என்று கேட்கின்றான். எனது ஆசை மகள் ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவிக்கு கண்ணுக்கேத்த மணவாளர், கண்ணுக்கேத்த கணவர், கண்ணுக்கேத்த மணவாளர், கண்ணுக்கேத்த கணவர். என் மகள் கேட்கக்கூடிய கேள்வி 5 கேள்வி. 5 கேள்விக்கு பதில் சொன்னவரே என் மகள் திருமணம் செய்து கொள்ள உத்தரவு. என் மகள் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பதில் உரைக்க வேண்டும். இந்த அரச சபை, இந்த ராஜசபை, அரச சபை, பேரரச சபையில எந்த நாட்டு மன்னராகிய மகளாகிய ஸ்ரீதேவி கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் உரைக்கின்றார்களோ அன்னவரைய மனமுடிப்பேன். மனமுடிப்பதா இருந்தால் நாட்டுக்கு அரசனாக இருக்க வேண்டும், மன்னாதி மன்னனாக இருக்க வேண்டும், அழகில் சிறந்தவனாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட மன்னனாக இருந்தால் திருமணம் செய்து கொள்வேன் என்று இருக்கின்றார். பரிவார வணக்கம். அப்படியாகட்டும் இளவரசர்களே, சிவாதனத்தை அமருங்கள். என் மகளை வரவழைத்து மகளிடத்திலே உரையாடுகிறேன். மகளே ஸ்ரீதேவி, அம்மா ஸ்ரீதேவி, இந்த 55 தேச ராஜ மன்னர்கள் யாவற்ற பேர்களும் அமர்ந்திருக்கின்றார்கள். யாவற்ற பேர்களும் அமர்ந்திருக்க உன் கண்ணுக்கேத்த மணவாளரை யார் பிடிக்குதோ, யார் நீ கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் உரைக்கிறாரோ அன்னவர்களை கண்ணுக்கேத்த கணவரை தேர்ந்தெடு. கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் யார் சொல்றாங்கன்னு பாரு. ஆமா, அப்படி ஆகட்டும். வாங்க, அப்படியேப்பா, எல்லாம் அப்படியே உட்காருங்க. மன்னர்காலம் மகிழாகுடி வந்தர்காலம் ராஜாதி ராஜர்காலம் ராஜகுடி வந்தர்காலம் ராஜகுடி வந்தர்காலம் நடமாக உதரப்பாம்பு
வடமேடையிலே 56 தேச ராஜர்களும் ஆமாங்க ஒன்றாக கூடி ஆமாங்க அமர்ந்திருக்கின்றார். பெரிய ஒரு சைவரம். ஆமாங்க பெரிய ஒரு ராஜசபை. ஆமாங்க இந்த ராஜசபையிலே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆமாங்க என்ன சொல்கிறார்களோ இதற்கு யார் பதில் வைக்கிறார் என்று இந்த அரச சபையிலே பார்க்கலாம். உட்காருங்க. நம்மளுக்கு கிடைச்சது இதுதான். ஏ மகாராணி அம்மாவா, என் தந்தை என் வார்த்தையை கேட்டு இச்சாசி வரம் ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த இச்சாசி வரத்தில் மன்னாதி மன்னர் மகுடமுடி வேந்தர் அனைத்து நாட்டு அரசர்களும் வந்து இந்த சுயவரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அமர்ந்திருக்கும் பொழுது வந்த வந்த ராஜர்களே நீங்க மகுடமுடி தந்தரித்த அரசே வணக்கம். பணிவான வணக்கம். வணக்கத்துக்கு தக்க பதில் வணக்கம். நீங்க என்ன ஊரு, எங்கிருந்து வருகிறீர்கள், எந்த நாட்டுக்கு அரசர் என்று விளக்கமா சொல்லுங்கள். அம்மணி நீர்வளம் நிலவளம் பணவளம் மிகுந்த என்னுடைய நாடோ படைபட்டாபுரி பட்டணம். நிச்சயம் உங்களுக்கு தாய் தந்தை இருக்கிறதா இல்லையா? கனகராஜனுக்கும் செம்பக வள்ளிக்கு முதித்த என் பெயரோ சுந்தரராஜன் என்று சொல்வார். அம்மா அப்படியே அனுப்பும் ஐயா. சரிங்கள், இப்படியே அமருங்கள். அடுத்த அரசரை நன்றாக வணங்கி வருகிறேன். அமருங்கள், பார்த்து வருகிறேன்.
அரசே வணக்கம். வாழுவாய் வாழுவாய். நீங்க என்ன ஊரு? உங்களுடைய பெயர்? சோழ நாட்டை ஆண்ட வரக்கூடிய என்னுடைய பெயரோ சோழராஜன். சோழராஜன். சரிங்க. நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு சரியாக பதில் உரைக்க வேண்டும். தாங்கள் கேட்கிற கேள்விக்கு நான் பதில் உரைத்தால் என்னையே திருமணம் செய்து கொள்வாய். உங்களை தவிர வேறு யாரையும் நான் திருமணம் செய்ய கொள்ள மாட்டேன். உங்களைதான் திருமணம் செய்வேன். கேளும், கேட்டு தொலையும். அமருங்கள், அமருங்கள், அமருங்கள். எங்க என்னுடைய சிம்மாசனத்தை காணவில்லை? சரி, நம்மளுடைய சிம்மாசனம் இருக்கிறது. எந்த ஊர்ல நமக்கு சிம்மாசனம் இருக்குது? சொல்லுங்க. வணக்கம், வணக்கம், நமஸ்காரம். சரி ஐயா, இப்ப இந்த சுயவரத்தில் அனைத்து ராஜர்களும் வந்திருக்கிறது. யாரா இருந்தாலும் சரிதான், இங்க கேட்க அமர்ந்து கூத்து பாக்குறவங்களும் சரிதான். நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு யார் பதில் உரைக்கிறீர்களோ என்னை கரம் பிடித்து அழைத்து செல்லலாம். காலையிலுக்கு கூட்டிட்டு போய் யாருக்கு கொடுத்து வச்சிருக்குதோ இப்பேற்பட்ட மவராசி எனக்கு தாண்டா இருக்குது. எனக்கு தாண்டா மாலை எனக்கு மூடி மனுஷனா இருக்க மாட்டேன். ஐயா ஐயா, சுயவரத்தில் சண்டை வேண்டாம். அமரங்க போய் வரங்கட்டவனே, இது வந்து சுயவரத்துக்கு வந்திருக்கிறோம். போட்டி நீயா நானா? உட்கார்றோம். சபை என்று மனமுறைத்தேன், அரச மேடை என்று மனமுறைத்தேன். நானும் சபைன்னு தான் பாக்குறேன். இல்லைன்னா தூக்கி இப்பயே இப்படி இட்டு விடுவேன். சுயவரமா இல்லது மனமேடையா? அப்படி ஒன்றை யோசித்து பார்க்கின்றேன். அமரங்கள் என்ன நடக்குது என்று பார்க்கலாம். அந்த மாலையோ எனக்கே சொந்தமாக. எனக்கு தாண்டா. இப்படி சண்டை போட்டுக்கிட்டு அந்த அம்மா மாலை சண்டை போட்டீங்கன்னா சுயவரத்தை கழித்து விடுவார்கள். அப்படியா? ஆமா. சரி, நான் அமைதியா உட்கார்ந்து சொல்லுங்க. அரசே சண்டை வேண்டாம். அமருங்கள், அமருங்கள். இந்த மவராசி யாருக்கு கொடுத்து வச்சிருக்கின்றதோ எனக்கு தாண்டா. அரச சபை என்று மனமுறைத்தேன். நானும் அதுக்கு தான் பாக்குறேன். அமருங்கள், உனக்காக பொறுக்கிறேன். உனக்கு வாசல் தான் பாக்குறோம்ல. அப்படி அமருங்கள். கெட்ட நிலவாய் போடாம தாண்டா. எங்கள் கீழே சாடக்கூடாது. ஏய், ஜம்பூல் மீசை எப்பேற்பட்ட மீசை? நீ ஒரு சுண்ணி பையன். உட்கார்றோம். ஐயா, உரையாடாத வார்த்தையை பேசாத, பேச வேண்டாம். அமருங்கள். எனக்கு தாண்டி. சரி, உங்களுக்கே இருக்கட்டும். கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்னா உங்களுக்கு தான். கேளுப்புல நீ. சரி ஐயா, அமர்ந்திருக்கிறீங்க. தெரிந்தவங்க பதில் சொல்லுங்க. யாரா இருந்தாலும் இந்த நாட்டு மன்னருக்கு தான் மாலை கிடைக்கும் போல் தெரிகிறது. ஐயா அரசு, இல்ல உங்களுக்கு தான் இந்த மாலை கிடைக்குமா? ஏன் கம்மன் இருக்கிறீங்க அமைதியா? கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறீங்களா, வேணாம்னு நினைக்கிறீங்களா? நான் தான் பண்ணிக்குவேன். நீங்க பண்ணிக்கலாமா? எல்லாமே பொண்டாட்டி வேணும்னா யாருக்கு? எல்லாருமே பொண்டாட்டி. கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நீ கட்டிட்டு போ. சரி சரிங்க. நீயும் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போ. அங்க போனா இப்ப இவன் தானே பதில் சொல்வான் போல தெரியுது. நான் தான் சொல்லுவேன். வந்த நேரமா பிடிச்சு என் கோலத்துக்கு ஆளாகாது. ஒரு சிரமமாக வந்தது அந்தரத்திலே. நான் கொஞ்சமே வெட்டி விடுவா. அமருங்க முடியுமா? இல்ல நான் அரண்மனைக்கு சென்று விடுவேன். யார் என்று இங்க சத்தத்தை உரைக்க கூடாது. அரசு, என் மகளுடைய உத்தரவுபடிதான் இங்கே நடக்க வேண்டும். சரிங்க. ஏதாவது ஏடாகுடம் நடந்தால் மணமேடை உடனே கலைச்சு விடுவேன். வேணாம் சாமி, இப்பேற்பட்ட தேவதை எனக்கு வேணும். வேணும் கேட்க சொல்லுங்க. என் மகள் கேட்கும். அமைதியாக உட்கார்ந்து. சரிங்க. மகளே, நீ கேட்கக்கூடிய வார்த்தைக்கு ஆமா யார் பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் பெண்ணை கொடுப்பேன். கேளு. ஐயா, இந்த தண்ணீர் பந்தல்ல நாடகம். ஆமா. நம்ம கொப்பு கண்ட அங்காளம்ம நாடக சபா நடக்கிறது. இந்த தண்ணீர் பந்தல நாடகத்து நடக்கும் பொழுது பக்கத்துல பெத்தநாயக்கி பாளையத்திலிருந்து 10 பேர் நாடகத்தை பார்க்க வராங்க. நாடகம் பார்க்க வரும்பொழுது இந்த 10 பேர்ல முன்ன போறவர் ஒருவருக்கு தேள் கடிச்சு, பின்னாடி வருவருக்கு விஷயடிச்சு. அது என்னன்னு வேணா சொல்லுங்க. இவன் சொல்றது தயாராயிட்டான். நான் சொல்லுவேன். என்ன, நீ எந்த நாட்டு மன்னன்? யாரா இருந்தாலும் சொல்லலாம். யாரும் சொல்லக்கூடாது. இந்த பிள்ளை எனக்கு தான். டேய், சோழ நாட்டு மன்னரே, யாரும் பேசக்கூடாது. சோழ நாட்டு மன்னரே, என் மகள் என்ன வார்த்தை கேட்டது? அதாவது பக்கத்து ஊர்ல பெத்தநாயக மலைத்துல இருந்து இந்த ஊருக்கு கூத்து பார்க்க வந்தாங்க. ஆமா. அதுல வந்து ஒரு ஆளுக்கு தேள் கடிச்சு முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு 10 பேர் வராங்க. 10 பேர் வராங்க.
அதுல முன்ன போறவங்களுக்கு தேளு கடிச்சு பின்னாடி வர 9 பேத்துக்கு விஷம் ஏறிடுச்சு. அது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். அதுக்கு பேர் தான் குசுவு. எப்படி முன்னாடி ஒருத்தன் குசு விட்டானா பின்னாடி இருக்கிற 10 பேத்துக்கு தான் அந்த நாத்தம் அடிக்கும். நான் ஜெயிச்சேன். இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்கின்றது. அவசரப்படாத மகளே. சரி ஐயா, ஒரு கேள்வி சொல்லிவிட்டீர்கள். அடுத்து 4 கேள்வி இருக்கிறது. 4 இந்த 5 கேள்வி இருக்கிறது. இது யாருக்கு பதில் சொல்கிறாரோ அண்ணவரே இப்ப சொல்லிட்டீங்க. எனக்கு என்னமோ நீங்க தான் புருஷ மாதிரி தெரியும். ஐயோ இருமா சொல்லுடா, கேளுமா. நான் ரெடியா இருக்கிறேன். சரி இருங்க. அரச சபை என்று ஆமதிக்கின்றேன். ஏய் நான் பதில் சொல்லிட்டேன். மூடியில உட்கார்றா. அமருங்கள். என் கோபத்துக்கு ஆளாக அமருங்கள். இன்னும் இருக்கின்றது கேள்வி. ஏய் யார் வேணாலும் வாய் பேசலாம், நீ வாய் பேச கூடாது. ஏய் ஐயா அமருங்கள். கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். உட்கார்றா. அமருங்கள். உட்காருங்க. நீ சிமாதனத்துல மாதிரி சொல்ல நட்டமனரே. ஐயா உருவமில்லா இந்த கட்டு நான் கேட்கக்கூடிய கேள்வி 5 கற்கள். இந்த 5 கற்களுக்கும் உருவமே இருக்க கூடாது. உருவம் இல்லாத 5 கற்கள் என்னவென்று சொல்லுங்கள். நான் உங்களை கல்யாணம் செய்து கொள்கிறேன். எவ்வளவு தூரம் பேசணும்லடா. ஃபர்ஸ்ட் கேள்விக்கு நான் பதில் சொன்னேன். சரி இந்த கேள்விக்கு நீ ஆம்பளையா இருந்தா நீ புடிச்சா பார்க்கலாம். ஹாய் டாய் அது கல்யாணம் பண்ணிட்டு வரேன். ஜமரா இங்க பாரு, நீ பதில் இருக்கலையா? நான் சொல்றேன். சொல்ல பார்க்கலாம். செங்கல், கருங்கல், வெங்கிச்சாங்கல். சொல்லக்கூடிய வார்த்தை தவறு. என்ன பாருங்க எப்படிங்க? செங்கல், கருங்கல், வெங்கிச்சங்கல், அப்புறம் என்ன? பாறாங்கல், கூழாங்கல், அப்படி சொல்லக்கூடிய 5 கல் இருக்கு. கூழாங்கல். செங்கலுக்கு உருவம் இருக்குதா இல்லையா? இருக்குது, செவகமா இருக்குது. கருங்கலுக்கு உருவம் இருக்குதா இல்லையா? சதுரமா இருக்குது. கருங்கலுக்கு சதுரமா உருவம் இருக்குது. இந்த கூழாங்கலுக்கு உண்டையா உருவம் இருக்கு. உருண்டையா இருக்குது. அதுக்கு உருவம் இருக்கு. என்னென்ன கல் சொல்றீங்க? பாறாங்கலும் பெருசா பாறை பெருசா இருக்கு. அந்த பாறைக்கு உருவம் இருக்கா இல்லையா? இருக்குது. நடக்காது. நீ கேட்ட கேள்வி தப்பு. நீங்க சொன்னது நான் ஓத்து போயிட்டேன். சரி யாரா இருந்தாலும் சொல்லலாம். சொல்லுங்க. எனக்கே தெரியல. இந்த அரச சபையிலே சரி ராஜ சபையிலே பதில் உரைத்தவரை நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்லுகிறாய். எப்படி என்றால் மேகம் அதிகரித்து மழை பெய்ந்தால் அதற்கு மேகத்துக்கு ஒப்பானவன் மேகராஜன். அதுக்கோ இந்த கற்கள் எல்லாம் ஒன்றாக கூடுகிறது. கருக்கள் ஒன்று, அதுக்கு உருவம் இல்லை, கிடையாது. ஒருவர் சாப்பிட்டு தாம்பலம் தரிக்கின்ற பொழுது விற்கள் இருக்கின்றது. விற்கள் உருவம் இல்லை. அது மட்டுமில்லை. மூன்றாவது மேகம் அதிகரித்து மழை பொழிந்து ஒரு குளத்தில் இறங்கின்ற பொழுது குளத்தில் பாத்தாங்கட்டி காலை வைத்தால் சரிக்கு விழுந்தால் விழுந்து விடுவோம். அதுக்கு பேர் சறுக்கல். அதுக்கு உருவம் இல்லை, கிடையாது. எத்தனை ஆகிவிட்டது? 3 ஆகிவிட்டது. 2 வந்து வாங்கல் ஒன்று கொடுப்பது ஒன்று, குடுக்கல் ஒன்று. வாங்கல் குடுக்கல். இதுக்கு 5க்கும் உங்களிடம் உருவம் என்பதே இல்லை, கிடையாது. இப்போ உங்களிடம் ஒரு பொருளை நான் வாங்க வேண்டும் என்றால் அது வாங்கல்.
என்னிடம் என்று உங்களிடம் ஒரு பொருள் கொடுக்க வேண்டும் என்றால் அது கொடுக்கல். கொடுக்கல். இதுக்கு உருவமே கிடையாது. உருவமே கிடையாது. இவர்தாண்டி, இவர்தாண்டி, இவர்தாண்டி. சாமி பதில் சொன்னவன் நீயா பதில் சொன்ன? இல்லைங்க, நீங்க பதில் சொன்னதா கூட இருக்கட்டும். பொம்னாட்டி கையில ஓதப்படுறது இந்த கம்மியாட்டி தெரியணும். இல்ல 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 கண்ணு, இந்த அவரும் நீங்களும் புடிச்சிட்டு கர 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 கரன்னு சுத்துனீங்களா, கீழே விழுந்து உங்க சாமான உடஞ்சா போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? அதுக்காகத்தான் புடிச்சேன். அரசே, பெண்ணே ஐயா ராஜசேகர பாட வந்தனா அரசே, இப்படியாப்பட்ட 55 தேசராஜர்கள் இருந்த சுயவரத்தில் வந்திருக்கேன். நான் கேட்கக்கூடிய வினாவுக்கு நீங்க தான் விடை அளித்தீர்கள். அதனால இன்று முதல் என்றாயிருந்தாலும் சரி, எனக்கு கணவர் நீதான், உங்களுக்கு மனைவி நான் தான். இந்த ஜென்மம் மட்டுமில்லை, அடுத்த ஜென்மம் எடுத்து மாயன பிறப்பு என்று இருந்தால் நானே உனக்கு கணவனாக வர வேண்டும். நீ ஏன் எனக்கு பெண்ணாதியாக வர வேண்டும்? சரி, என்னை கல்யாணம் செய்வதற்கு உங்களுக்கு மனமான சந்தோஷம், சம்மதமான சந்தோஷம், மனப்பூர்வமான சந்தோஷம். சரிங்கய்யா. நல்ல நேரம் போகும் பொண்ணே, எனக்கு மனமால சொல்லு மாமா. கோயில்ல போய் ரெண்டு மாலை எடுத்து சவந்தநாட்டு பாண்டிய மன்னர்களே, சவந்தராஜர் பாண்டிய மன்னர்களே, இளவரசர்களே, உன்னுடைய மகளாகிய ஸ்ரீதேவி கேட்ட கேள்விக்கு தகுந்த பதில்களை உரைத்தேன். இந்த 56 தேசர் ராஜ சபையிலே என்னவோ திருமணம் செய்கிறேன் என்று மனப்பூர்வமாக சந்தோஷப்பட்டு விட்டார்கள். அப்படியா? மகளை மீண்டும் கேளுங்கள், பிடித்திருக்கிறதா என்று. ஸ்ரீதேவி,
உனக்கு கண்ணுக்கேத்த மணவாளரை பிடித்திருக்கின்றதாமா? அப்பா இப்படியாப்பட்ட அரசர்களை வந்திருக்க அரச சபையில முத மாலை கழுத்துல நாங்க போறதுல இந்த கண்ணேடி போட்டு இருக்கட்டுமா? அப்பா இப்படியாப்பட்ட ராஜர்கள் அமர்ந்திருக்க இந்த ராஜர்கள் அனைவற்ற பேர்களும் அமர்ந்திருக்க நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு அந்த அரசர் தான் பதிலளித்தார். இந்த இளவரசர் பதில் கூறிவிட்டார். இளவரசரை நான் திருமணம் செய்து கொள்வதற்கு எனக்கு மனப்பூர்ண சம்மதம். உனக்கு சம்மதம்? ஆமா. இதுதான் நான் எதிர்பார்த்தேன். அப்படி இருந்தா இதே இளவரசரை இந்த ராஜ சபையில கதிரவன் உதயம் முன்பதாக நல்ல நேரம் போகும் முன்பதாக பிரம்ம முகூர்த்தம், இதுதான் பிரம்ம முகூர்த்தம். நல்ல நேரம் இன்னைக்கு வந்துருச்சு. அதனால நல்ல நேரத்துல கல்யாணத்தை பண்ணிக்கொள்ளுங்கள். டேய் மாலை எடுத்துடா. ஓடியா சீக்கிரம் ஓடியா. எல்லாம் எதிர்ச்சலாம் கிட்ட வாங்க. எல்லாத்து கையில பூ வாங்க. பூ கொடுங்க. கொட்டடா ஒரு பூ. எல்லாரும் வாங்கி எந்திரிக்குமா. நானா பிறந்த அப்பமார்களும் பெண்ணா பிறந்த அருமரும் தாய்மார்களும் அடுத்த வருடம் இந்த புண்ணிய பூமியில செந்தமிழ் ஜெயராமனுடைய நாடக சபா இந்த இடத்தில் வந்து அமர்ந்தால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும். கல்யாணம் ஆகாத வாலிபர்களுக்கு கல்யாணம் ஆக வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாயிலும் தொல்லை இருந்தால் பேயி பில்லி சொஞ்சம் காத்து கருப்பு எது இருந்தாலும் சரி இன்றோடு விளங்கிவிடும். உங்கள் கையில் உள்ள காணிக்கையை வைத்து என்ன வேண்டுதலை வைக்கின்றீர்களோ அடுத்த வருடம் இந்த ஆயா மாரியம்மனுடைய சன்னதியிலே முத்து மாரியம்மனுடைய சன்னதியிலே உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற வேண்டும். இந்த புண்ணிய பூமியில் கால் வைத்திருக்கின்றோம். காசு பணம் இல்லாதவர்களும் யோசிக்க வேண்டாம். எல்லாரும் காலை தொட்டு வணங்கி உங்களுடைய வேண்டுதலை வைத்து போகுங்க அம்மா, தாய்மார்களே, தந்தைமார்களே. வேண்டுதலை என்னன்னு வைக்கிறீங்கன்னா அடுத்த வருஷம் இந்த நாள் நாங்க வைத்த வேண்டுதலை நிறைவேறிவிட்டால் இதே செட்டு இதே நாடகம் இந்த இடத்துல வச்சிடறோம்னு சொல்லி மனதார மனதில் வேண்டியுண்டு கையில காசு பணம் இருந்தா வைங்க, இல்லைன்னா காசு பணம் வைக்க வேண்டாம். நாடக வைத்தாலும் வைக்கலாம். வைக்காது விட்டால் இந்த ஆயாளுக்கு என்ன வேண்டுதலை வைத்து அதை கூட தொட்டாயோ
பாதத்தை தொட்டால் பாவம் தொலையும், காலை தொட்டால் கருமம் தொலையும். அம்மா தாய்மார்களே, உங்கள் கையில காணிகை இருந்தால் காணிகையாக வைத்து வேண்டுதல் வையுங்கள். காணிகை இல்லை என்றாலும் உங்கள் மனதில் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். அம்மா பட்டி பெருகலனா பால்பான பொங்கலனா பட்டி பெருகலனா பால்பான பொங்கலனா புட்டி பெருகலனா குடம்பால் கனலனா அண்ணா அப்படியே பாப்பா அப்படியே வரணும் அப்படியே குடம்பால் கனலனா இங்க அனுப்போன இடங்களெல்லாம் அது கட்டியாளனா mau ke rumah, Ma. Woi.